ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த யூனிவர்ஸ் ஆஃப் அதியமான் கார்த்திக். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடத்த பார்த்து சும்மா மிரள போகிறீங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எல்லோரா குகைகள். எல்லோராவில் மொத்தம் 34 குகைகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான குகை எண் 16 இருக்கக்கூடிய இந்த கைலாசா டெம்பிள். அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அப்படி ஒரு டெம்பிள், உலக பிரசித்தம் வாய்ந்தது, உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலுங்க. இந்த இடத்த 7ஆம் நூற்றாண்டில் செதுக்க தொடங்கி 9ஆம் நூற்றாண்டில் தான் முடிச்சிருக்காங்க. அவ்வளவு காலம், அதாவது ஏறக்குறைய 200 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்குது இப்படி ஒரு அற்புதமான இடத்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இதில் எத்தனை தலைமுறை மக்கள் இதில் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள். முதல்ல இதை தொடங்கி வச்சது ராஷ்டிரகூட மன்னர் தந்தி துர்கா அப்படிங்கிற ஒரு மன்னர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. அவரை தொடர்ந்து கிருஷ்ணா 1 அப்படிங்கிற ஒரு மன்னரால் இந்த வேலைகள்லாம் முடிக்கப்பட்டிருக்குது. எல்லோராவில் இருக்கக்கூடிய முதல் 12 குகைகள் புத்த மதத்தை சார்ந்தது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 30வது குகை வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்த குகைகள் இருக்குது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 4 குகைகளும் ஜைன மதத்தை சார்ந்த குகைகள். இருக்கக்கூடிய எல்லா குகைகளை விட மெயின் அட்ராக்ஷன் இந்த கைலாசா டெம்பிள் தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கிடெக்சர் இந்த உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமான, அவ்வளவு நேர்த்தியான ஒரு குடவரை கலையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நேர்த்தியான ஒரு ஆர்கிடெக்சர் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த காம்ப்ளெக்ஸுமே, இது எவ்வளோ பெரிய இடம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், ஒட்டுமொத்த காம்ப்ளெக்ஸுமே ஒரே ஒரு கல்லால் செதுக்கப்பட்டதுங்க. 7ஆம் நூற்றாண்டிலே இதை சாத்தியப்படுத்துறதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது காலத்தை மிஞ்சிய ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த தொழில்நுட்பத்தை வச்சு இந்த மாதிரியான ஒரு கோவிலை செதுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் முழுக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய பாறை. அந்த ஒரே ஒரு பெரிய பாறையை அப்படியே செதுக்கி, அதுவும் எப்படி மேலே இருந்து கீழ் நோக்கி செதுக்கியிருக்கிறாங்க. அப்படி மேலேருந்து கீழ் நோக்கி செதுக்கிற ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் ரொம்ப அரிது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே பாருங்கள், அந்த பாறைகளை மேலேருந்து கீழ் நோக்கி செதுக்கி உருவாக்குனது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பனல் பாருங்கள், இது ஒரு ஸ்டோரி பனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் கதை சொல்லல் முறை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சிற்பங்களை வச்சு கதை சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி ராமாயணத்தில் நடக்கக்கூடிய போர்க்காட்சிகளை குறிக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் அது. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிற்பம் பாருங்கள், இதில் யானைகள் கூட யாளிகள் இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் நிறைய இருக்குது. அதாவது யானை அப்படிங்கிறது உண்மையாக அந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு உயிரினம். யாளி அப்படிங்கிறது மித்தாலாஜிக்கல் கிரியேச்சர் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல தாங்க ஒரு சந்தேகம் தோணுது. அதாவது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவிலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அறிவார்ந்த மக்கள் அந்த இடத்துல ஒரு மித்தாலாஜிக்கல் கிரியேச்சரை தான் சிற்பமாக வடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே சுற்றி வந்தீங்கன்னா, அந்த கோவிலை சுற்றி வந்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் ஒரு மண்டபம் இருக்குது. நிறைய தூண்கள் வச்சு ஒரு மிகப்பெரிய மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு கீழே, தூண்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிற்பங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு சிற்பமும் பார்த்திங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், ஹிந்து மித்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை குறிக்கக்கூடிய பல சிற்பங்கள் இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே அங்கே பாருங்கள், நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அந்த பாறைகளை எப்படி வெட்டி இதை சிற்பங்களாக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் அதை ரியலைஸ் பண்ண முடியும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாறைகளுடைய அந்த துகள்களை எல்லாத்தையும் அகற்றிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்து போகிறதுக்கான அந்த பாதை அது எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டிலே இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கிறத நிச்சயமாக ஆய்வுக்கு உட்படுத்தணுங்க. அதாவது மொத்தமாக 200 ஆண்டுகள் இதற்காக உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. தொல்லியல் ஆய்வுகளும் அதுதான் சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய நிறைய கல்வெட்டுகளும் அதுதான் சொல்லுது. ராஷ்டிரகூட மன்னர்கள் எந்த அளவுக்கு கலை தாகம் கொண்டவர்களா, கலை வெறி கொண்டவர்களாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. காலத்தால் பார்த்திங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் கோவில்களை விட காலத்தால் இது பின்தங்கியவை தான். ஏன்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடியது 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் செதுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லோரா அப்படிங்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த இடத்துல குகைகள் செதுக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக புத்த மத குகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டிலே செதுக்கப்பட்ட குகைகள். ஆனால் இந்து மதத்தை சார்ந்த குகைகள் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல எல்லோராவில் செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சிற்பம் பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பம். காஸ்மிக் டான்ஸ் ஆடக்கூடிய சிவாவுடைய ஒரு சிற்பம். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான சிற்பங்களில் இந்த மாதிரியான காஸ்மிக் டான்சர்ஸை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கலைநயத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் பாருங்கள், அதாவது 2 சைடு நம்ம கோயிலை சுற்றி வரும்போது அந்த கோட்டையாடில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பில்லர் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பில்லர் 2 சைடும் வச்சுருக்காங்க.
நீங்கள் மொதல் சைடு பார்த்தது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பில்லர், இப்போ நீங்கள் பார்க்குறது ரைட் சைடில் இருக்கக்கூடிய பில்லர். அப்படியே நீங்கள் அந்த பில்லருக்கு உள்ளே அப்படியே நீங்கள் உள்ளே நுழைஞ்சு வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு பெண் தெய்வங்களுக்காக நிறைய சிற்பங்கள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி காளியுடைய ஒரு சிற்பமும் பாருங்கள், ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை அவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்க அந்த காலகட்டத்திலே. அப்படியே சும்மா நேரில் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. ஏன்னா அது காணொலியில் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ கீழே தான் இருக்கிறோம். இன்னும் செகண்ட் ஃப்ளோர்லாம் இருக்குது. நம்ம மேலே இருந்தெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். நிறைய எக்ஸைட்டிங்கான பல விஷயங்கள் இதில் இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிற்பம் பாருங்கள், மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக அதை வந்து செதுக்கியிருக்காங்க. அப்படியே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பில்லர் பாருங்கள். இந்த பில்லர் வந்து நான் சொன்ன மாதிரி 2 பக்கமும் வச்சுருக்காங்க. இந்த 2 பில்லரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் கொடி கம்பமாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போவோம். மேலே இருந்து அந்த வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அந்த பில்லர், அந்த குடவரை கலை வந்து எப்படி அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். அப்படியே அந்த பெரிய பாறை, அந்த பெரிய பாறைக்கு நடுவில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாத்தையும் அகற்றிட்டு அதை வந்து அப்படியே ஒரு கோவில் காம்ப்ளெக்ஸாக வந்து மாற்றிருக்கிறாங்க. என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். அந்த பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லுவோமே, ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துக்குள்ளே நம்மளே நுழைஞ்சிட்ட ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள், அந்த பில்லரில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அந்த டெக்கரேஷன் ஆகட்டும், அது வந்து எப்படி கலைநயத்தின் உச்சம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பில்லர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இருக்குது. இந்த சைடு ஒரு பில்லர் இருக்குது, இன்னொரு பக்கமும் இதே மாதிரியான ஒரு பில்லரை நம்ம பார்க்க முடியும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இது வந்து பாருங்கள், அந்த பில்லருக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் வந்துட்டோம். ஆப்போசிட் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அந்த யானை ஒன்று நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிற மாதிரியான அதே மாதிரியான ஒரு யானை ஒன்று இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை அதே ஆர்டிசன்ஸ் அல்லது அந்த ஆர்டிசன்ஸுடைய தலைமுறைகள் அவர்கள் செய்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்ம சுற்றி அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நம்ம அப்படியே உள்ளே நம்ம நடந்து போக போகிறோம். ஸோ எல்லோரா குகைகளுடைய அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் மேலே இருந்து பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், அந்த பெரிய யானை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம மகாபலிபுரத்தை நினைவுபடுத்துது. அப்படியே நீங்கள் அந்த பில்லர் பாருங்கள், அந்த பில்லர் தாங்க ரொம்ப நடுநாயகமாக இருக்குது இந்த லொக்கேஷனில். இந்த மாதிரி 2 பில்லர் இருக்குது, இங்கே ஒரு பில்லர் இருக்குது, அதே மாதிரி அந்த சைடு பேக் சைடில் இன்னொரு பில்லர் இருக்குது. ஸோ 2 பில்லர் இருக்குது. இந்த பில்லருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நீங்கள் பாருங்கள், சும்மா அப்படியே பார்த்து வந்து மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாலிவுட் படத்துக்குள்ளே நம்மளே நுழைஞ்சிட்ட மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குங்க இந்த இடம். பாருங்கள், மேலேயே நம்ம ரொம்ப தூரம் நடந்து போகலாம். நம்ம அப்படியே அடுத்தடுத்த இடங்களை நோக்கி நகருவோம். நீங்கள் மேலே பாருங்கள், இன்னொரு சைடு நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த சைடு ஒரு பில்லர் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்லர் தெரியும். அதே மாதிரி இன்னொரு யானை இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய யானை பாருங்கள், அது வந்து சேதம் அடைஞ்சிருக்குது. ஏன்னா இது வந்து அந்த யானைக்கு முன்பே செதுக்கப்பட்ட யானையாக கூட இருந்திருக்கலாம். அதனால் அந்த யானை வந்து சேதம் அடைஞ்சிருக்குது. 2 பக்கமும் அந்த 2 பில்லரை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து கீழே இருந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த வியூ அது. அப்படியே நம்ம அடுத்து உள்ளுக்குள்ளே அந்த கோவில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவில்களுக்கு உள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள், ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அப்படியே அரஹர மகாதேவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சத்தம் எழுப்பக்கூடிய, ஒரு ஒலி எழுப்பக்கூடிய ஒரு வைபை கொடுக்குது. இங்கே வரக்கூடிய வட இந்தியர்கள் எல்லாம் வந்து அவங்க அப்படியே ஒரு உற்சாகத்தில் அந்த ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி கத்துறதெல்லாம் பார்க்க முடியுது இந்த இடத்துக்குள்ளே வந்தாங்கன்னா. அடுத்தடுத்த இடங்களை நோக்கி நம்ம நகருவோம். எதை பார்க்குறது எதை விடுறதுன்னே தெரியல. இந்த இடத்துல பாருங்கள், இந்த குகை பாருங்கள். இந்த இடம் மெடிடேஷன் பண்ணுறதுக்காக அலாட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடத்த கூட ரொம்ப அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல துறவிகள் மேபி மெடிடேஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்த உருவாக்கியிருக்கலாம். நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம், இந்த சைடு ஒரு ஸ்டோரி பேனல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஸோ இது மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே சிவன், அந்த சைவம் மதம் சார்ந்த சிற்பங்கள் நிறைய இருக்குது இந்த இடத்துல. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த மாதிரியான பெண் தெய்வங்களுக்காக நிறைய சிற்பங்கள் இந்த இடத்துல எழுப்பியிருக்கிறாங்க.
ஸோ அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா பியூரிட்டி, டிவைனிட்டியை வந்து குறிக்குது. தண்ணீரையும் ஆறுகளையும் மக்கள் எந்த அளவுக்கு புனிதமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த குழிகள் பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். இந்த குழிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த இடம் முழுக்க பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஸோ அந்த கலர்ஸையோ அந்த ஓவியங்கள் வரைவதற்கான அந்த நிறமைகளையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த குழிகளை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரியான குழிகளை அஜந்தா மற்றும் பல கோவில்களில் நம்ம பார்க்க முடியும். ஓவியங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் பார்க்க முடியும். காலத்தால் அந்த ஓவியங்கள்லாம் அழிஞ்சிருச்சு. இங்கே இன்னொரு மண்டபம் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே நம்ம நுழைஞ்சோம்னா இதெல்லாமே துறவிகள் தவம் செய்யக்கூடிய இடம். இது வந்து 2 பக்கமும் இருக்குது. நீங்கள் அந்த பில்லர் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, 2 பில்லர் இருக்குல்ல, 2 பில்லரும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பில்லர் சைடும் ஒரு யானை இருக்கும், இந்த பில்லர் சைடு ஒரு யானை இருக்கும். அதே மாதிரி இதே மாதிரியான கோவில் இன்னொரு பில்லர் பக்கமும் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா துறவிகள் தவம் செய்வதற்காக இருக்கக்கூடிய இடம். அது வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தடுத்த இடங்களுக்கு நம்ம போனோம்னா அங்கே பாருங்கள், இந்த மண்டபத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம். இந்த மண்டபம் முழுக்க இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு ஃபினிஷிங் இல்லாத ஒரு இடம். இது வந்து ஒரு வேளை அது வந்து முடிக்காமல் விட்டுருக்காங்களா அல்லது இது வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே இந்த மாதிரி விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் என்ன தான் 200 ஆண்டுகள் இந்த இடத்துல வந்து செதுக்கி இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளான்டாக ஒரு டிசைனை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கே அந்த மண்டபத்தில் நிறைய சிற்பங்கள் இருக்குது. அந்த சிற்பங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த மண்டபத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவின் அவதாரங்கள் வந்து பல இடங்களில் இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்குது. இது வந்து சிவன் கோவில் தான். ஆனாலும் பாருங்கள், அந்த ஒரு மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸில் சிவன் கோவிலும் இருக்குது. அந்த சிவன் கோவிலே விஷ்ணுவின் அவதாரங்களையும் பொறிச்சிருக்கிறாங்க. புத்த மத குகைகளும் இதே இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஜைன மத குகைகளும் இருக்குது. அப்படின்னும்போது ஒரு மத நல்லிணக்கத்தை அந்த காலகட்டத்திலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இடமா தான் அந்த எல்லோரா குகைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர்கள் ரொம்ப காட்டு மிராண்டிகளாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் எவ்வளோ கலைநயம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பொறுப்பு மிக்கவர்களாக மத நல்லிணக்கத்தை பற்றி சிந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணுங்க.